வணக்கம் நண்பா. இந்த வீடியோல தமிழ் தலைவாஸ் டீம் வந்து அவங்களோட கோச்சஸ் அனௌன்ஸ் பண்றதுல பயங்கரமா ட்விஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நேத்து தமிழ் தலைவாஸ் டீமோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ண வீடியோ பொறுத்தளவு தர்மராஜன் தான் பிகேஎல் சீசன் 11ல தமிழ் தலைவாஸ் டீமோட ஹெட் கோச் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். இப்போ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட கோச்சஸ் யார் அப்படிங்கிறத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துக்கோங்க, உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு தினமும் கபடி அப்டேட்ஸ் தமிழ்ல தெரிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீமை பத்தின அப்டேட்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடைசி 2 நாளா போட்ட ரீலை பொறுத்தளவு தர்மராஜன் தான் தமிழ் தலைவாஸ் டீமோட கோச் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு ஒரு ரீல் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுல கிளீனா சொல்லிட்டாங்க, பிகேஎல் சீசன் 11க்காக தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்ட்ராட்டஜி கோச் தான் தர்மராஜன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரீல அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி கோச் தான் தர்மராஜன் அப்படிங்கும் போது ஹெட் கோச் யாரு அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ அதன் பிறகு வந்து ரீல்ல வந்து அதை வந்து சரி செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிகேஎல் சீசன் 11க்காக தமிழ் தலைவாஸ் டீமை கோச் பண்ண போறது பிகேஎல் சீசன் 8ல பாதி, பிகேஎல் சீசன் 9ல பாதி கோச் பண்ண உதயகுமார் தான் மறுபடியும் தமிழ் தலைவாஸ் டீமோட புதிய ஹெட் கோச் நண்பா. ஸோ ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதில் வந்து பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு, நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயகுமார் சாரோட அந்த அப்ரோச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 14 பாயிண்ட்ல ஆப்போசிட் டீம் லீட்ல இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தவறுகள் பண்ணனால தான் தமிழ் தலைவாஸ் டீம் அவர் கோச்சா இருக்கும்போது தோத்தாங்க. ஸோ அதே போல பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ யங்ஸ்டர்ஸை பயங்கரமா நம்புவாரு, யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான வாய்ப்பு கொடுப்பாரு. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட். அதே போல இப்போ தமிழ் தலைவாஸ் டீம்ல இந்த நம்ம பார்க்குற சாகர், சாகில் குலியா, மோஹித், அபிஷேக், அஜின்கியா பவர், நரேந்தர் கண்டோலா இவங்க எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு விட்டது வந்து பார்த்தீங்கன்னா உதயகுமார் சார் தான். ஓகேங்களா? ஸோ யங்ஸ்டர்ஸ் மேலே பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஓகேங்களா? நம்பிக்கை அதிகமாக யங்ஸ்டர்ஸ் மேலே இருக்கும். சேம் நம்ம தர்மராஜனும் யங்ஸ்டர்ஸ் மேலே பயங்கரமாக அந்த நம்பிக்கை வந்து இருக்கும். ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷன் கண்டிப்பாக புதுசாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா இந்த சீசன் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா பிகேஎல் சீசன் 11 பத்தின ஆக்ஷனை பத்தின அப்டேட் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் இந்த பிகேஎல் சீசன் 11ஓட ஆக்ஷன் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருந்துச்சு. இப்போ அதை பத்தின ஒரு டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஆகஸ்ட் 15ல இருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள பிகேஎல் சீசன் 11ஓட ஆக்ஷன் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இது வந்து பெரிய பெரிய கபடி வெப்சைட் எல்லாருமே இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட பேஜஸ்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் ஆகஸ்ட் 15 தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பா, பிகேஎல் சீசன் 11 வந்து தள்ளி போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம ஏகேஎஃப்ஐ, ஓகேங்களா, நம்ம இந்தியா அந்த நாட்டை சார்ந்த ஒரு அமைப்புக்கும் கபடி அமைப்புக்கும் நம்ம மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் நம்ம ப்ரோ கபடி நடத்துறவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த கான்ட்ராக்ட் வந்து நேத்தோ முந்தானத்தோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி முடிஞ்சனால பிகேஎல் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க.